மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. 4ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிக்கின்றது. இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா? தாராளமாக தொழில் தொடங்கலாம். இருக்கிற வேலையை விட்டு வந்து வேறொரு வேலைக்கு வந்து நான் முயற்சி பண்ணலாமா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். இந்த வேலை வந்து நான் நினச்சிட்டு போனேன், இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒரு வருமானம் கிடைக்கல, ரொம்ப கம்மியாக கிடைச்சிட்டு இருக்கு. வேற ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாமா? தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நினைச்ச மாதிரியே வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை அப்படின்னா அங்கேயே தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முதலீடுகள் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக முதலீடுகள் பண்ணலாம். அதற்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். அந்த முதலீட்டின் மூலமாக தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், பயணங்கள் இருக்கின்றது. இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக மீன ராசிக்கு வந்து இந்த வாரம் அமையுது. 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.